ஏற்கனவே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக சிறப்பான முறையில் செயல்பட்ட பொழுதுதான் தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு அரசியல் கட்சிகளும் பல்வேறு சமுதாய அமைப்புகளும் தமிழகத்திலே ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கையை வைத்து வலியுறுத்தியுள்ளார்கள். ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த பொழுது 1/12/2020 அன்றும் அதே போல 7/12/2020 அன்றும் அறிக்கையின் மூலமாக ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார்கள். தமிழகத்திலே ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்துவதற்கு ஒரு கமிஷன் அமைக்கப்படும் என்று அறிவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து அரசாணை எண் 99 படி 21/12/2022 அன்று ஒரு அரசாணை வெளியிடப்பட்டு ஓய்வு பெற்ற நீதியரசர் மரியாதைக்குரிய திரு ஏ குலசேகரன் அவர்கள் தலைமையில் ஒரு கமிஷன் அமைக்கப்படும் என்று அரசாணை வெளியிட்டார். அரசிற்கு ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உரிய ஆலோசனைகளை இந்த குழு 6 மாத காலத்திற்குள்ளாக அரசிற்கு தெரிவிக்க வேண்டும் என்று அரசாணை வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த குழுவானது கமிஷன் செயல்பட தொடங்கியது. குழுவினுடைய தலைவராக மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு ஏ குலசேகரன் அவர்கள் தலைமையில் அந்த குழு செயல்படுவதற்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அலுவலகம், வாகன வசதி, அலுவலக உதவியாளர்கள் என்று அனைத்து விதமான கட்டமைப்பையும் ஏற்படுத்தி அவர்களுக்கு உரிய சம்பளம் வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டு சிறப்பான முறையிலே அந்த கமிஷன் செயல்பட தொடங்கியது. செயல்பட தொடங்கியவுடன் தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடைபெற்றது. தேர்தல் நடைபெற்ற பின்பு இதனுடைய பதவி காலம் 6 மாத காலம். அடுத்து வந்த திமுக ஆட்சி அந்த குழுவினுடைய பதவி காலத்தை நீட்டித்து தந்திருக்க வேண்டும். மாறாக அவர்கள் பதவி நீட்டிப்பு வழங்காத காரணத்தினால் இந்த கமிஷனுடைய பதவி காலம் காலாவதியாகிவிட்டது. அந்த குழு தொடர்ந்து செயல்பட்டிருந்தால் அண்ணன் எடப்பாடியாருடைய அரசாணையின் அடிப்படையில் தமிழகத்திலே ஜாதி வாரியான கணக்கெடுப்பு மாநில அரசின் மூலமாக நிச்சயமாக கணக்கெடுப்பு நடத்தி இருக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதை வலியுறுத்தி கூட 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலின் பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அறிவிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதியில் கூட மத்திய அரசு அறிவித்துள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தமிழகத்திலே ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையிலேயே ஒரு வாக்குறுதியை அண்ணன் எடப்பாடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எனவே தமிழகத்திலே ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அவருடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களும் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போதைய அரசு இந்த கணக்கெடுப்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஏற்கனவே அறிக்கையின் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சட்டமன்றத்திலே பொதுச் செயலாளர்கள் இதற்காக குரல் கொடுப்பார்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்